பொய்யே சொல்லக்கூடாதா என்று சொன்னால் அப்படியும் அல்ல. பொய் சொல்லுவதற்கு இஸ்லாம் 3 சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறது. அந்த 3 சந்தர்ப்பங்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அந்த சந்தர்ப்பம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவன் மனைவிக்கிடத்திலே பொய் சொல்ல முடியும். கணவன் மனைவியிடத்திலே பொய் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. என்ன காரணத்துக்காக என்று சொன்னால், நாங்கள் ஊர்மேய்ந்து விட்டு வந்து அதற்கு எதிராக பொய் சொல்லுவதல்ல. ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே பொய் சொல்லுகின்ற விடயத்தில் இஸ்லாம் அனுமதித்தது எதற்கு என்று சொன்னால், மனைவியினுடைய ஒரு ஆடை இருக்கிறது, அவர் ஒரு ஆடை அணிந்திருக்கிறாள். அந்த ஆடை பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தாலும் அழகாக இருக்கிறது. இந்த ஆடையோடு நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், சுமாராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே எங்களை பற்றி ஒரு நல்லெண்ணம் ஏற்படும். எனவே இருவருக்கு இடையில் ஒரு அன்பு பரஸ்பரம் ஏற்படும். அதே போல மனைவி ஒரு உணவை சமைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த உணவு டேஸ்டாக இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த உணவை பற்றி புகழ்ந்து பேசுவது, ஒரு பொய்யாக ஒரு புகழ்ந்து பேசுவது, அருமையாக இருக்கிறது, சூப்பராக இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட விடயங்களுக்கு தான் கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு பரஸ்பரத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இஸ்லாம் பொய் சொல்வதற்கு அனுமதித்து இருக்கிறது. அதே போல 2 நண்பர்களை ஒருவருக்கொருவர் பிரிந்திருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக இணைந்த அந்த நண்பர்களை இணைத்து விடுவதற்காக அவர்களிடத்திலே பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல போர்க்களத்திலே பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. எதிரிப்படை வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நாங்கள் ஒரு 5 பேர் 500 பேர் இருந்தாலும் 5000 பேர் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை பயமுறுத்துவதற்காக ஒரு போர் தந்திரமாக பொய் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 3 சந்தர்ப்பங்கள் தவிர ஏனைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்கின்ற செய்தியை நாங்கள் ஆழமாக எங்களுடைய ஆழ்மனதிலே பதிந்து கொண்டு பொய்யிலிருந்து நாங்கள் ஒதுங்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அருள் செய்வானாக.